சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கார்த்திகேயன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். புகை நமக்கு பகைதான். அது எந்த புகையாக இருந்தாலும் சரி. அதென்ன எந்த புகை? ஒன்று, நாம் புகைப்பது பீடி, சிகரெட்டு, சுருட்டு இவற்றை பிடிப்பதால் குடிப்பதால் உண்டாகும் புகை. மற்றொன்று, எதையாவது வேண்டியது வேண்டாதது போன்றவற்றை கொளுத்தி தீ வச்சு அதன் மூலம் உண்டாகும் புகை. எந்த புகையாக இருந்தாலும் அது நமக்கும் நமது சூழலுக்கும் பகைதான். இதுல முக்கியமானது, ஒருத்தருக்கு புகை பிடிக்கும் பழக்கம் இருந்து அவர் அந்த செயலை செய்தால் அவருடன் பக்கத்தில் இருப்போரையும் சேர்த்து பாதிக்கும். ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ், பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் என்று பிரிப்பார்கள். புகை பிடிக்கும் பழக்கம் பண்டைய காலகட்டத்திலிருந்து நிலவி வந்தாலும் தற்காலத்தில் சமூக சூழலினால் சின்னஞ்சிறு வயதினரையும் பெண்களையும் மறைமுகமாக பாதிப்புக்குள்ளாக்கி நுரையீரல் புற்றுநோய் போன்ற உயிர் குடிக்கும் நோய் வர காரணமாயிடுச்சு. கார்த்திகேயன் சார், நீங்க புகை பிடிக்க மாட்டீங்க. புகை பிடிப்போர் பக்கத்துல கூட போய் நிக்க கூடாது. புகை பிடிப்பதால் வாய், தொண்டை, உதடு, நுரையீரல், வயிறு உட்பட பல்வேறு உடல் உறுப்புகள் பாதிப்படைகின்றன. புகை பிடிப்பவர் கூட இருந்தால் அந்த பழக்கம் இல்லாதவர்களுக்கும் வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கு 51% வாய்ப்புள்ளதுன்னு லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் ஆய்வு முடிவு தெரிவிக்குது. சுமார் 7000 பேர்ட்ட எடுக்கப்பட்ட 5 ஆய்வுகளை பகுப்பாய்வு செய்து இந்த முடிவை அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன் நடத்தப்பட்ட ஆய்வில் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ், அதாவது புகை பிடிப்பவரின் அருகில் இருப்பவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் உண்டாவதற்கு வாய்ப்புள்ளதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தான் பொது இடங்கள்ல, கல்வி நிலையங்கள், அலுவலகங்கள், மருத்துவமனை வளாகங்கள்ல புகை பிடிப்பது அறவே தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் மக்கள் எல்லாரும் இல்ல, இந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் புகை பிடிப்பதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. தன் உயிருக்கு தன் வாயில் தானே உலை வச்சுக்கிறாங்களே. என்னன்னு சொல்லலாம் இத? புகையிலை தோன்றியது அமெரிக்காவில். தக்காளி, கத்தரி, சுண்டக்காய் குடும்பத்தைச் சேர்ந்தது இந்த புகையிலை பயிர். புகையிலையின் வரலாறு கிமு 6000 ஆண்டிலிருந்து தொடங்குகிறது. காய்ந்த புகையிலையின் புகை தங்களது வேண்டுதல்களை கடவுளிடம் நேரடியாக கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை அமெரிக்க பழங்குடியின மக்களிடம் இருந்தது. அதனால தங்களது நிலத்தில் செழித்து வளர்ந்த புகையிலைகளை கடவுளுக்கு படைத்ததோடு பல்வேறு நோய்களுக்கு மருந்தாவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. கார்த்திகேயன் சார், கடவுள் தங்களுக்கு கொடுத்த பரிசான இந்த புகையிலையை 1492ஆம் ஆண்டு கப்பலேறி வந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸிடம் அமெரிக்க பழங்குடியினர் பரிசாக கொடுக்க அங்கேருந்து தொடங்கியது புகையிலையின் உலக பயணம். நல்லது கெட்டதுன்னு பகுப்பாய்வு செய்துதான் எதையும் பயன்படுத்தணும். பகை என்னும் பண்பிலதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று. பகை என்னும் பண்பில்லாத தீமையை விளையாட்டாக கூட விரும்பக்கூடாது என்கிறார் வள்ளுவர். அப்படி இருக்கும்போது நம் உயிரை குடிக்கும் புகை நமக்கு தேவையா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.